வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 348 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? இந்த 348 அப்படின்றது இந்த பிசியில் 48 எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பாக அந்த 48 பிசியில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 448 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் ஃபாலோப்லேயும் வந்து 48 வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நம்ம கெஸ் பண்ணபடி நம்ம இந்த 48 பிசியில் அடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம நேற்று எடுத்த பேட்டர்னுமே வந்து சரியான பேட்டர்னு. ஏன்னா நம்ம வந்து டயக்னலில் கரெக்டாக நம்ம எடுத்த பேட்டர்ன் படி தான் வந்து இன்றைக்கி அவன் அடிச்சிருக்கான். நம்ம பண்ணது என்ன அப்படின்னா இந்த பிசியில் வந்து இந்த 13, அதுக்கு அடுத்தது ஏசி 13. ஸோ நமக்கு வந்து ஏசியில் 13 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருந்தான் பார்த்தீங்கன்னா இந்த 34 வந்து அழகாக எடுத்து கேமில் அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ பிசி ஏ 2 வாட்டி பிசி அடிச்சிருக்கானா, அதனால அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்னைக்கு ஏபியில் வந்து 34 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்த பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்பர் வந்து 34 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து 13 வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா 34. ஏன்னா இந்த டயக்னல் பேட்டர்னில் கரெக்டாக வந்து இந்த நம்பரை எடுத்து கேமில் ஆடியிருக்கான். ஓகேங்களா? ஸோ எப்போதுமே மேக்ஸிமம் இந்த டயக்னல் பேட்டர்னில் நமக்கு கேமில் எப்போ கெஸ் பண்ணாலும் கரெக்டான நம்பர் வந்து அதாவது நம்ம கெஸ்ஸிங் பேட்டர்னில் கரெக்டான நம்பர் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில டைம் அதை வந்து ஒன்று ஸ்வாப் பண்ணிவிடுவான், இல்லைன்னா பவர் நம்பர் அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி நம்பர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து நமக்கு ரிசல்ட் வந்து அடிக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஜஸ்ட்டு வந்து நம்ம 13 கொடுத்துருந்தோம். ஆனால் 34 அப்படின்ற நம்பர் வந்து கேமில் எடுத்தான். ஆனால் அந்த 48 கரெக்டாக வந்து இன்றைக்கி கேமில் எடுத்து ஆடிட்டான். ஓகேங்களா? ஸோ பிசியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்த 48 கேமில் முடிச்சிட்டான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னை நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 22க்கு இன்னுமே நான் ஏற்கனவே வந்து பிசியில் ஒரு 77 வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா 77 வந்து இப்போ வரைக்கும் அவன் பிசியில் பெண்டிங் வச்சுட்டே இருக்கான். ஏன்னா 222 நமக்கு கேமில் பிசியில் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த 222க்கு கண்டிப்பாக வந்து 77 வந்து பிசியில் அடிக்கணும். ஸோ 48 ஃபாலோ பண்ண மாதிரி 77 வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்தது அப்படின்னா நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீக்லி சார்ட்டில் எப்போதுமே வந்து புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீக்லி சார்ட்லேருந்து கெஸ்ஸிங் கொடுக்கறது வந்து வழக்கம். அப்படி நமக்கு இன்றைக்கி பார்க்கும்போது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே வந்து இந்த 7 வச்சு நமக்கு ஒரு 4-5 வாரமாக வந்து ஒரு கேம் ஆடினா, அதுக்கடுத்து 22 வச்சு ஒரு கேம் ஆடினா, அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் நம்பராக திருப்புறது. அதாவது 2 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 928 கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 98 வந்து 34 அந்த பவர் நம்பர், அதாவது 98க்கு வந்து 34, அதாவது அதோட 8ஓட பவர் நம்பர் வந்து 3, 9ஓட பவர் நம்பர் வந்து 4 இல்லைங்களா? ஸோ அந்த 2 நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணி 334 அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த 334 அப்படின்னு நமக்கு அடிக்கும்போது இங்கே வந்து ஏசி 98 வந்து ஏபி பிசி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏபி. ஸோ நான் இன்றைக்கி தான் வந்து 34 வந்து ஏபியில் கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா இன்றைக்கான ரிசல்ட்டே வந்து ஏபியில் 34 அப்படின்னு சொல்லி அந்த 34க்கான பேட்டர்னை வந்து முடிச்சிட்டான். அதாவது ஏபி ஏசி பிசின்னு சொல்லி 34 வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வேறு இன்னொரு ஆப்ஷன் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் இங்கே வந்து அதாவது 33 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே வந்து ஏசி வந்து எடுத்தானா அதுக்கு அடுத்தது ஏபி எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு 33 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து சேம் நம்பர் அப்படின்றதுனால வந்து 88 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 88 டைரெக்டாக அவன் திருப்புறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரமே வந்து அவன் இந்த 88 வந்து ஏபியில் வந்து கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கெஸ்ஸிங் வைஸ் பார்க்கும்போது நமக்கு பிசியில் ஏன்னா ஏபி எடுக்கும்போது பிசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 38க்கு வந்து ஏன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் நம்பராக திருப்பி இந்த 33க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் நம்பராக திருப்பி 38 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் 38 நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த 38 அப்படின்னு பார்க்கும்போது
அதாவது ஏசியில் ஒரு 38, ஸோ அதுக்கு அடுத்த நாளே வந்து ஒரு 38 ஆடுறான் அப்படின்னா அதுவுமே வந்து கேமில் நிறைய வாட்டி வந்து ஆடிருக்கான். ஸோ அதனால் நமக்கு பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது இந்த 33 அப்படின்றது வந்து ஒரு நம்பரை மட்டும் பவர் நம்பராக திருப்புறான். இங்கே 2 நம்பரும் பவர் நம்பராக திருப்பியிருக்கான். ஸோ நமக்கு திருப்பி வந்து ஒரு நம்பரை பவர் நம்பராக திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கேமும் வந்து ஆடிருக்கான். ஸோ அதனால் வந்து ஒரு நம்பரை திருப்புறான் அப்படின்னா ஸோ 38 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ பிசி 38, அதாவது பி போர்டு வந்து 3 வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும்? ஏன்னா பிசியில் 38 அப்படின்னு நமக்கு கெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து வருது. நேற்று எப்படி நம்ம வந்து டயக்னலில் வந்து கெஸ் பண்ணமோ சேம் அதே பேட்டர்னில் நமக்கு இன்றைக்குமே வந்து கரெக்டாக வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து சிக்கியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்று நம்ம எடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த 34 வந்து கேமில் சூப்பராக ஆடிருந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த 13 விட்டு இந்த ஒரு வாரம் விட்டு 34 வந்து இன்னைக்கு கேமில் வந்து ஆடினான். சேம் அதே டயக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த 0, அதாவது 807, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 07 அப்படியே வந்து ஏபியில் கொடுத்துருப்பான். அதுக்கு அடுத்து பிசியில் இருக்க 74, 47 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். ஜஸ்ட் ஸ்வாப் தான் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? ஸோ பிசியில் சேமாக வந்து ஸ்வாப் பண்ணிட்டான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 43 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஒரு வேலை. ஏன்னா இந்த இங்கே 48 இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48. ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த வயசு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே 48 அப்படின்ற வந்ததுனால நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிசி சேம். பிசியை வந்து ஏபியில் 07 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். ஸோ 07 வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 74, 47 அப்படின்ற நம்பரும் வந்து முடிஞ்சுது. ஓகேங்களா? அதுவுமே வந்து பிசி சேம். அதுக்கடுத்து பிசி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசியை வந்து நமக்கு ஒரு வேளை ஏபி, ஏன்னா இங்கே எப்படி வந்து இந்த 07 வந்து பிசியிலேருந்து ஏபிக்கு வந்து சேமாக வச்சானோ அதே மாதிரி நமக்கு, ஏன்னா பி போர்டு வந்து ஏற்கனவே வந்து 3, பி போர்டு 3 வருது அப்படின்னா நமக்கு ஏபி போர்டு என்ன வரும்னு பார்க்குறது தான் நம்மளோட. இப்போ ஏபிக்கு தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கரெக்டான பேட்டர்ன் என்ன வருது அப்படின்னா 03, இந்த 30 வந்து அவன் திருப்புறான். இங்கே எப்படி வந்து 07 வந்து திருப்பி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 74 வந்து 47 அப்படின்னு சொல்லி திருப்பினானோ அதே மாதிரி இந்த 30 நமக்கு வந்து 03 நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஏபியில் வந்து 03 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை நமக்கு இந்த 33 நம்ம வீக்லி சார்ட்டில் பார்த்த மாதிரி 338 தான் வந்து போன வாரத்துக்கான 334 தான் வந்து போன வாரத்துக்கான ரிசல்ட் வீக்லி சார்ட்டில். ஸோ அந்த 334லேருந்து ஏதோ ஒரு நம்பரை வந்து அவன் திருப்புறான், இல்லை வந்து 2 நம்பருமே திருப்புறான் அப்படின்னா நமக்கு 98 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 98னாலும் ஓகே, இல்லை இந்த நம்பர் கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஏபியில் வந்து நாளைக்கு ஏபிக்கு வந்து 03 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏபி போர்டு வந்து 03 அப்படின்னா பிசிக்கு வந்து நான் 38 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 38க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ பிசியில் வந்து 38, ஏபி வந்து 03. ஸோ அப்போ 038 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்க்கு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் இப்படி தான் வரும், இல்லை இந்த நம்பர் தான் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு என்னால் எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. இது முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த பேட்டர்னை வச்சு என்னை விட உங்களுக்கு பெட்டர் கெஸ்ஸிங், பெட்டர் நம்பர், பெட்டர் பேட்டர்னில் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஃபாலோ அப்பில் ஏதாச்சும் நீங்கள் நம்பர் வச்சுருந்து இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.